கிரகண நேரம் அப்படிங்கிறது வழிபாட்டிற்கு ஏற்ற நேரம் கிடையாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. இதனால் கிரகண நேரத்தில் கோவில்களுடைய நடையானது அடைக்கப்படுவது வழக்கமாகும். கிரகணம் நிகழும்போது திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாளில் கிரிவலம் போகலாமா கூடாதா என்ற சந்தேகம் நிறையா பேர்த்துக்கு எழுந்திருக்குதுங்க. கிரகண நேரத்தில் கிரிவலம் செல்வதனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் திருவண்ணாமலையில் கிரிவலம் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் பௌர்ணமி நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்வதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. திருவண்ணாமலையில் மலையே சிவனாக வழிபடுவதனால அருணாச்சலேஸ்வரர் கோவில் பின்புறத்தில் அமைந்திருக்கக்கூடிய மலையை சுற்றி 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் பௌர்ணமி நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்வதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில் மாசி மாதத்திற்கான பௌர்ணமி கிரிவலம் இன்று திங்கட்கிழமை மாலை 6:29 மணிக்கு தொடங்கி நாளை செவ்வாய்க்கிழமை மாலை 5:52 மணியோடு முடிவடைதுங்க. மாசி மாத பௌர்ணமியை தொடர்ந்து நாளை திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவாங்க அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. அதற்கு இடையில் நாளை மாலை 3:20 மணிக்கு சந்திர கிரகணமானது தொடங்கி இரவு 7:53 முடிவடையுதுங்க. இந்த கிரகணம் நிகழக்கூடிய நாளன்னைக்கு பெரும்பாலான கோவில்களுடைய நடையானது அடைக்கப்படுவது வழக்கமாகும். ஆனால் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சந்திர கிரகணத்தின் போது நடையானது அடைக்கப்படாமல் வழக்கம் போல பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே சந்திர கிரகணம் முடியும் போது சூரிய கிரகணம் தொடங்கும் போதும் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கமாகும். அதன்படி நாளை மாலை 5:10 மணிக்கு கிரகணம் முடியும் போது கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய பிரம்ம தீர்த்த குளத்தில் தீர்த்தவாரியானது நடைபெற இருப்பதாகவும் கோவில் நிர்வாகத்தால் தெரிவிக்கப்பட்டிருக்குதுங்க. மேலுமே மாசி மாத பௌர்ணமி கிரிவலம் இன்று மாலை 6:29 மணிக்கு தொடங்கி நாளை மாலை 5:52 மணி வரை இருக்கக்கூடிய நிலையில் நாளை மாலை சந்திர கிரகணமானது நிகழ இருக்குதுங்க. இந்த நேரத்தில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கிரிவலம் செல்லக்கூடியவங்க இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டிற்கான சந்திர கிரகண சமயத்தில் கிரிவலம் போகலாமா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் எழுந்திருக்குதுங்க. சந்திர கிரகணத்தின் போது கிரிவலம் செல்லலாங்க. கிரகண சமயத்தில் நம்ம கிரிவலம் போனோம் அப்படின்னா நமக்கு 2 மடங்கு பலனானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த கிரகண சமயத்தில் கர்ப்பிணி பெண்கள் மட்டும் கிரிவலம் செல்வதை தவிர்த்து கொள்ள வேணும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. கிரகணம் என்பது மனிதருக்கு மட்டும் இல்லைங்க, சாமிக்கும் கிடையாது. தேவர்கள் கிரகண சமயத்தில் தவம் செய்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அந்த சமயத்தில் தவம் செஞ்சாங்கன்னா 100 மடங்கு பலனானது கிடைக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதனால தான் நதிகள் தீர்த்த குளங்களில் கரைகளில் தவம் செய்யலாம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்கு அனைத்து நாட்களும் உகந்த நாட்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வது அனைத்தையும் விட சிறப்பானதாக சொல்லப்படுதுங்க. கிரிவலம் எப்படி போக வேணும், தரிசிக்க வேண்டிய தெய்வங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்கு அனைத்து நாட்களும் உகந்த நாட்களாகுங்க. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூத சிவாலயங்கள் அக்னித்தலமாக விளங்கக்கூடியது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே திருவண்ணாமலையை நினைத்தாலே முத்தி தரும் தலம் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஆலய அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலை அம்பிகையை தரிசனம் செய்வது எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அதை விட ஆனந்தத்தை தரக்கூடியது. அதே அளவு இறைவனை மனதில் நம்ம நினைத்து கொண்டு இந்த மலையை கிரிவலம் வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. இப்படி நம்ம கிரிவலம் வருவதனால நம்முடைய உடலும் உள்ளமும் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கிரிவலம் செல்ல அனைத்து நாட்களும் உகந்த நாட்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் கிரிவலம் சுற்றளவு 14 கிலோமீட்டர் தூரம் கொண்டதாகுங்க.
அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 14 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கக்கூடிய கம்பீரமாக காட்சி தரக்கூடிய அண்ணாமலையை சுற்றி எக்கோண வடிவில் 8 சிவலிங்கங்களானது அமைஞ்சிருக்குது. அவை இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானிய லிங்கம் என அஷ்டலிங்கங்களானது அமைஞ்சிருக்குதுங்க. ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வழியில் ஆதி அண்ணாமலை, நேர் அண்ணாமலை, சந்திர சூரிய லிங்கங்கள், 16 விநாயகர் கோவில்கள், 7 முருகன் கோவில்கள், ஆதி காமாட்சி அம்மன் என மொத்தம் 99 கோவில்கள் கொண்ட தெய்வீக கிரிவல பாதையாக அமைஞ்சிருக்குதுங்க. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சேஷாத்ரி சுவாமிகள், ரமண மகரிஷி, யோகி ராம் சுரத்குமார் போன்றவரது ஆசிரமங்களானது அமைஞ்சிருக்குது. இங்கு பக்தர்கள் அவரவர்களுடைய தேவைக்கு ஏற்றபடி முன்பதிவு செய்து கொண்டு அறைகள் எடுத்து தங்குவதற்கான வசதிகளும் செய்யப்பட்டிருக்குதுங்க. அதே போல் திருவண்ணாமலையில் கிரிவலம் போகும்போது நிறைமாத கர்ப்பிணி ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும்போது தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை மட்டும் நினைத்து கொண்டு எப்படி செல்வாங்களோ அதே போல் கிரிவலம் செல்லும்போது நம்ம சிவபெருமான மனதில் நினைத்து கொண்டு அவருடைய திருப்பெயரை உச்சரித்து கொண்டு பக்தியுடன் நம்ம நடந்து போக வேணுங்க. கிரிவலம் போகும்போது எறும்பு புற்றுகளுக்கு நம்ம அன்னம் வைப்பது இல்லைன்னா இனிப்பு பொருட்களை வைத்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு புண்ணியமானது வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நம்ம வைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எத்தனாயிரம் உணவுகள் சாப்பிடுதோ 1000 உயிர்களுக்கு உணவிட்ட புண்ணிய பலனானது நமக்கு கிடைக்குங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் தொடங்குவதற்கு முன்னாடி அண்ணாமலையார் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூத நாராயணரை நம்ம முதல்ல தரிசனம் செய்ய வேணும். அவருடைய அனுமதியை நம்ம பெற வேணுங்க. பூத நாராயணர் தான் திருவண்ணாமலையில் காவல் தெய்வமாக சொல்லப்படுறாரு. அவரை வணங்கின பின்னாடி வழியில் இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரை நம்ம வழிபட வேணுங்க. அதற்கு பிறகு ஆலயத்திற்கு சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் நம்ம தரிசனம் செய்ய வேணுங்க. அதற்கு பின்னாடி கோவில் ராஜகோபுரத்தை வணங்கிப்பிட்டு நம்ம கிரிவலத்தை நம்ம தொடங்க வேணும். இப்படித்தான் கிரிவலத்தை நம்ம தொடங்க வேணுங்க. அதுதான் நியதியும் கூட. சூரியன், பூமி, சந்திரன் போன்ற 3 கோள்களும் ஒரே நேர்கோட்டில் வருமாங்க. அதாவது சந்திரன் பூமியை சுற்றுமா, பூமி சூரியனை சுற்றுதுங்க. அப்போது பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் வரும்போது பூமியோடைய நிழலானது சந்திரன் மீது விழுங்க. இதனால் பூமியின் நிழல் ஒரு பகுதி சந்திரனை மறைக்குமா. இந்த நிகழ்வை தான் சந்திர கிரகணம் அப்படின்னும் அழைக்கிறாங்க. இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா 3 வகைகளாக சொல்லப்படுதுங்க. முழு சந்திர கிரகணம், பகுதி நேர சந்திர கிரகணம், அரை நிற சந்திர கிரகணம் அப்படின்னும் அழைக்கப்படுது. அந்த வகையில் இந்த வருஷம் நடைபெறக்கூடிய முதல் சந்திர கிரகணமானது முழு சந்திர கிரகணம் அப்படின்னும் அழைக்கப்படுது. சூரியன், பூமி, சந்திரன் போன்றவை ஒரே நேர்கோட்டில் நகருமாங்க. பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில நகரும் போது சூரியனுடைய நேரடி ஒளியை தடுத்து அதனுடைய நிழல் சந்திரன் மீது படும்போது முழு சந்திர கிரகணமானது நிகழுது அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த நிகழ்வே முழு சந்திர கிரகணம் அப்படின்னும் அழைக்கப்படுது. இது பௌர்ணமி நாளில் மட்டுமே நிகழுமாங்க. இதன் காரணமாகத்தான் நிலா முழு வடிவில் காட்சியளிக்குமா. அதனால தான் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் கிரகணமானது வராதுங்க. 3 கோள்களும் துல்லியமாக ஒரே நேர்கோட்டில் வர வேணுங்க. சூரிய ஒளி சந்திரன் மேற்பரப்பை தாக்குவதற்கு முன்னாடி பூமியோடைய வளிமண்டலத்தின் வழியாக வளைந்து செல்வதனால சந்திரனுடைய பெரும் பகுதியானது சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்குமாங்க. இந்த ஆண்டிற்கான முதல் சந்திர கிரகணமானது மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்குதுங்க. இந்திய நேரப்படி மாலை 4:45 மணிக்கு தொடங்கி முழு நிலவாக மாலை 5:10 மணிக்கு காட்சியளிக்குமாங்க. மேலுமே மாலை 5:40 மணிக்கு முழு சந்திர கிரகணமானது முடிவடையுது அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு கிழக்கு அடிவானத்தில் சுற்றி குருதி நிலவின் சிறந்த காட்சியானது இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. சுமார் முழு நேர சூரிய கிரகணமானது 58 நிமிடங்கள் வரை நீடிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் பார்த்திங்கன்னா வடகிழக்கு இந்தியாவான அசாம், அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, கொல்கத்தா, புவனேஸ்வர், பாட்னாவில் இந்த இறுதி நிலையான சந்திர கிரகணத்தை அதாவது அடர் சிவப்பு நிறத்தில் பார்க்க முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் பார்த்திங்கன்னா டெல்லி, மும்பை, பெங்களூர், சென்னை, ஹைதராபாத் போன்ற பகுதிகளில் முழுமையாக பார்க்க முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. சந்திர கிரகணத்தை வெறும் கண்
கண்ணால் பார்ப்பது முற்றிலுமே பாதுகாப்பானதுங்க. இந்த குருதி நிலவை ரசிக்க உங்களுக்கு பாதுகாப்பு கண்ணாடி தேவையில்லை. தெளிவாக வேணும்னா தொலைநோக்கு, இல்லைன்னா ஒரு சின்ன தொலைநோக்கு பார்வையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நீங்களும் முழு சந்திர கிரகணத்தை நேரில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.